ஹலோ நண்பா, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு ஹிந்தி டைப்பிங் டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஜாபுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் நான் கிளியர் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அப்ளை வீடியோ பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கை தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஒன்லி ஆஃப்லைன் மூலம் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்பா. ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கூடிய ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் நான் உங்களுக்கு நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்ம கிளியராக பார்ப்போம். வீடியோக்குள்ளே பார்த்த முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ, நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா. ஸோ ஓகே நண்பா, இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மு. அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டெலிகிராம் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் தந்துடுறேன். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் த போஸ்ட். ஓகேங்களா. ஸோ எந்த போஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஸோ லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஹிந்தி டைப்பிங் அண்டு டிரைவர். ஸோ இந்த 3 போஸ்ட்டில் எந்த போஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட அட்ரஸ்ஸு, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த அட்ரஸில் உங்களுக்கான வேகன்சி இருக்கான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துக்கணும். ஓகேங்களா. அது டீட்டெயிலாக A to Z இன்ஃபர்மேஷனில் கிளியராக சொல்லியிருப்பேன். அதுக்கு தான் சொல்கிறேன். A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு நான் எழுதியிருக்கேன். ஸோ நான் இந்த போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்த யூனிட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க எழுதிடணும். ஓகேங்களா. ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரம்னு எழுதியிருக்கேன் நான். ஸோ அதை கிளியராக டீட்டெயிலாக பார்த்துங்க யூனிட். ஓகேங்களா. ஸோ அந்த யூனிட்டுக்கு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ திரும்பவும் போஸ்ட்டு கேட்குது, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. லோவர் டிவிஷன் கிளர்க்கு LDC. ஓகேங்களா. அதாவது லோவர் டிவிஷன் கிளர்க்கு தான். ஓகேங்களா. ஸோ இதுக்கான நேம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் எழுதுறது எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக. ஸோ நீங்கள் தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசா ஆர்னு எழுதியிருக்கேன். அவர் இனிஷியல் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி எழுதியிருக்கேன் வசா ஆர்னு. ஸோ அவர் ஃபாதர் நேம் பார்த்தீங்கன்னா ரவி. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா. ஸோ 25/9/2001 எழுதியிருக்கேன். ஓகேங்களா. அதை எழுதிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ஆன் த லாஸ்ட் டேட்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்குலேட்டரில் போய்ட்டு ஏஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா கீழே இன்றைக்கி டேட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த டேட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுடைய இயர் எவ்வளோ, மந்த் எவ்வளோ, டேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த இது தான் நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் நான் 352 காந்தி ஸ்ட்ரீட் அண்ணா நகர்னு எழுதியிருக்கேன். போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் உங்கள் ஊர்லேயே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய ஊரே எழுதிக்கலாம். அண்ணா நகர்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இங்கே இருக்குது, அதனால் அங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா. உங்கள் ஊரில் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா பக்கத்து ஊரில் எங்கே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் நேம் எழுதணும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் எழுதணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்டேட்டு. ஓகேங்களா. தமிழ்நாடு எழுதியிருக்கேன். பின்கோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டோட பின்கோடு இருக்கும், அந்த பின்கோடு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 2 அட்ரஸும் சேம்னா 2 அட்ரஸும் சேமாக நீங்கள் எழுதிக்கிங்களா. ஸோ நான் 2 அட்ரஸ் சேமாக தான் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பிறந்த ஊராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிறது நீங்கள் வேறு ஊராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் கேட்குறாங்க. பர்மனெண்ட் அட்ரஸ்னால் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் எழுதுங்க. இல்லை 2 அட்ரஸும் சேம்னா 2 அட்ரஸும் சேம்னா ஓகேங்களா. 2 அட்ரஸ் ஒரே மாதிரி எழுதிக்கிங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஜென்ரலாக OBC, SC, STன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு OBCன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஏன்னா இந்த யூனிட்டுக்கு இந்த போஸ்ட்டுக்கு இந்த OBC கேட்டகரிக்கு மட்டும்தான் வேகன்சி இருக்குது. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தா அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இது இந்த OBCக்கு தான் வேகன்சி இருக்குது, அதனால் OBCன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு 12th தான் போடணும். ஓகேங்களா. ஸோ இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல 10th போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய
எனி அதர் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ்னு சொல்லிட்டு எழுதுங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எனி அதர் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ்னு சொல்லிட்டு எழுதுங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஹேண்டிகேப்பாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஹேண்டிகேப்பாக இருந்தீங்கன்னா ஸோ இதில் எந்த கேட்டகரி வரீங்கன்னு சொல்லிட்டு அது வந்து நம்பர் 11ல் இதில் எந்த கேட்டகரி இப்போ ஓபிசி வரீங்களா. ஸோ இந்த இடத்துல ஓபிசின்னு எழுதிக்கிங்க. அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் ஹேண்டிகேப்பாக இருக்கீங்கன்னா அதுக்கோட ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டு நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ட்ரைனிங் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நில்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ இல்லைனா நில்னு கொடுத்துருங்க. இருக்குன்னா எஸ்ன்னு கொடுங்க. ஓகேங்களா. ஸோ அதோடைய இன்ஃபர்மேஷன் எழுதிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13 பார்த்தீங்கன்னா டொமெஸ்டியல் சர்டிஃபிகேட். ஓகேங்களா. ஸோ நீங்கள் டொமெஸ்டியல் சர்டிஃபிகேட் தமிழ்நாடுன்னு இருக்கும். ஸோ டொமெஸ்டியல் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இதில் நோன்னு கொடுத்துருங்க. 14ல் 15 வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த இதில் உங்களுடைய டேட்டு நான் இன்றைக்கி இது பண்ணுறதால இந்த டேட்டு இன்றைக்கி எழுதியிருக்கேன். ஸோ இங்கே இந்த இதில் உங்களுடைய சிக்னேச்சர் எழுதிருங்க. ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்த நீங்கள் டச்சே பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இந்த இடம் வந்து ஆஃபீஸர் அவங்க வந்து எழுதுகிற ஃபுல் ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க இந்த இடத்த. ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் டச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஃபார் அஃபிஷியல் ரெக்கார்ட் ஒன்லி இந்த இடத்த நீங்கள் டச்சே பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இந்த இடத்துல இந்த பாக்ஸில் உங்களோட ஃபோட்டோ ஒட்டிட்டு செல்ஃப் அட்டாச்சட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ உங்களோட சைன் இந்த ஃபோட்டோ இங்கே ஒட்டுறீங்கன்னா அந்த ஃபோட்டோவுக்கு இந்த இடத்துல இருந்து நான் சைன் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த மாரிலேருந்து அந்த ஃபோட்டோவுக்கு மேலே எழுதுகிற மாரி நீங்கள் சைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபோட்டோ ஒட்டிட்டு அந்த இடத்துல சைன் அவங்க செல்ஃப் அட்டாச்சட் சைன் போட்டுருங்க. அப்புறம் பார்த்துருங்கப்பா. ஸோ இந்த இடத்துல அதேமாரி தான் நீங்கள் அதே ஃபோட்டோ ஒட்டிட்டு அதே செல்ஃப் அட்டாச்சட் உங்கள் சைன் போட்டுடணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு அப்படின்னு எழுதிக்கிங்க. போஸ்ட்டில் நேம் பார்த்தீங்கன்னா வசா ஆர்னு எழுதிங்க. உங்கள் ஃபாதர் நேம் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்பர் 6ல் உங்களுடைய அட்ரஸ் எழுதுனீங்களா அதே அட்ரஸ் எடுத்து இந்த இடத்துல எழுதணும். ஓகேங்களா. ஸோ பர்மனெண்ட் அட்ரஸ் எழுதிருந்தீங்கன்னா தனியாக பிறந்த அட்ரஸ்லேருந்து நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் தனித்தனியாக எழுதிருந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் இந்த இடத்துல எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த அட்ரஸையும் இந்த இதில் எழுதிக்கிங்க. ஸோ இந்த 4, 5 நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ஆஃபீஸர் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இந்த நம்பர் 3 வரைக்கும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். பின்கோடு வரைக்கும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் இவ்வளோ தான் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான இதுவே. ஓகே நண்பா, கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இதுதான் இவ்வளோ தான். ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும்னா ஸோ நீங்கள் வந்து 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு அண்டு ஃபோட்டோ ஓகேங்களா. ஒரு 2 or 3 ஃபோட்டோ அது கூட அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருங்க. அது மாரி இந்த இதுலேயும் ஃபோட்டோ ஒட்டுருங்க. இந்த இதுலேயும் பின்னாடி ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ இருக்கும். ஒட்டி செல்ஃப் அட்டாச்சர் பண்ணுறேங்க. ஓகேங்களா. ஸோ 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு அப்புறம் டொமெஸ்டியல் சர்டிஃபிகேட் ஓகேங்களா. அதாவது நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு கேட் சர்டிஃபிகேட் ஓகேங்களா. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூஃப் ஓகேங்களா. ஸோ எதனா ப்ரூஃப் ஆதார் கார்டு எதுனா நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுமாரி எதனா ஒரு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதோட சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணி இப்போ இதுதான் ஒரு 10th மார்க் ஷீட்னா செல்ஃப் அட்டாச்சட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் செல்ஃப் அட்டாச்சட்னு எழுதி எதனா ஒரு காலி இடம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கீழே எதனா காலி இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல செல்ஃப் அட்டாச்சட்னு எழுதி கீழே உங்களுடைய சைன் போட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாம் ஜெராக்ஸ்லேயும் ஓகேங்களா. ஸோ 10th 12th டொமிஷியல் சர்டிஃபிகேட்டு அண்டு கேர் சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் வச்சு சென்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டாச்னு எழுதி நீங்கள் சைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ சைன் பண்ணிட்டு இது கூடவே பின் பண்ணி நான் பண்ணணும் போஸ்ட் கவர் ஓகேங்களா. போஸ்ட் கவர் வாங்கி அதில் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் உள்ளே சென்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ அது கூட வச்சு சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் கவர் மேலே ஓகேங்களா. போஸ்ட் கவர் மேலே எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்களோ அப்போ அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட்னு எழுதிட்டு அதில் வந்து எந்த போஸ்ட் லோவர் டிவிஷன் கிளர்க்கு அது கூட அட்ரஸ் எழுதணும். ஓகேங்களா. அது கீழே வந்து 2ன்னு போட்டு அட்ரஸ் எழுதி நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ போஸ்ட் கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட்னு எழுதி லோவர் டிவிஷன் கிளர்க்கு எந்த போஸ்ட்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு ஹிந்தி டைப்பிங் அண்ட் டிரைவர் ஸோ இந்த 3 போஸ்ட்டில் எந்த போஸ்ட் எழுதுறீங்களோ அந்த இடத்துல அந்த எழுதிட்டு 2ன்னு போட்டு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் நீங்கள் எழுதி அவங்களுக்கு சென்ட் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். ஸோ போஸ்ட் கவர் மேலே இது மறக்காமல் எழுதுறீங்க அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட்னு சொல்லிட்டு அது எழுதிடணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 2ன்னு போட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ் நண்பா. ஓகேங்களா. ஸோ ஜெராக்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஒரிஜினல் சென்ட் பண்ணுற போகிறீங்க எல்லாமே ஜெராக்ஸ். ஓகேங்களா. ஸோ அட்டாச் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே
ஜெராக்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ ஒரிஜினல் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது. எதுவுமே ஒரிஜினல் சென்ட் பண்ண சொல்லலை ஓகேங்களா. அது கூடவே ஃபோட்டோ ஒரு 2 or 3 ஃபோட்டோ அது கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா அட்மிட் கார்டை உங்களுக்கு இது பண்ணுவாங்களா. ஸோ கரெக்டாக ப்ராப்பராக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஸோ இது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் ஷார்ட் லிஸ்ட்டோ ஆகும் உங்களுடைய நேமு ஓகேங்களா. ஸோ கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் செலக்ட் ஆவீங்க ஓகேங்களா. ஸோ இல்லைனா ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்மு கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஜாப் பற்றின எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே, நம்ம சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஓகே. நம்ம டேக் கேர், பாய்.